கோவையில் அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியிலும் சில நெகிழ்ச்சியான தருணங்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அந்த வகையில் இன்று கோவை செல்வபுரம் மற்றும் ராஜவீதி பகுதிகளில் புதிய பேருந்து நிழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜை பணிகளில் பங்கேற்ற வானதி சீனிவாசன் அங்கு இருந்தவர்களை நெகிழ வைத்தார். பூமி பூஜை பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டிருந்த வானதி சீனிவாசன் தற்செயலாக சாலையில் சென்ற பசுமாடு ஒன்றை கண்டதும் உடனடியாக தனது பணிகளை ஒதுக்கி வைத்து அந்த பசுவிற்கு வாழைப்பழம் கொடுத்து அன்பு காட்டினார். சாலையில் நின்ற பசுவிடம் அவர் காட்டிய இந்த நேசக்கரம் அங்கு இருந்த பொதுமக்களிடையே பெரும் பாசிட்டிவ் வைபை உருவாக்கியது. இந்த நிகழ்ச்சியான தருணம் வீடியோவாக பதிவாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.